அந்த ஸ்டாலினுக்கு போட்டியே இல்லைங்கிறது தான் சீமானுக்கு லாபம். அதனால ஸ்டாலினே எனக்கு எடப்பாடி போட்டின்னு சொன்னாலும் சொல்லுவாரு, எடப்பாடி எல்லாம் ஸ்டாலினுக்கு போட்டி இல்லைங்க, ஸ்டாலின் அணியோட நிற்காரு, அதிகாரத்தோட இருக்காரு, கமல்ஹாசன் கூட நிற்கிறாரு, எடப்பாடி அணியை இழந்து நிற்காரு, ஈர்ப்பு சக்தியெல்லாம் நிற்கிறாரு, சமூக நீதியை சூறையாடிட்டு நிற்கிறாரு. பட் தூரத்துல எடப்பாடி தான் 2வது இருக்காரு. ஆனால் நீங்கள் பல சமூகங்களை பற்றி சொன்னீங்க, ஏன் சீமானுக்கு அவர்கள் போக வேண்டும் அப்படின்னு. அந்த சமூகம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரதிநிதிகளாக பல தலைவர்கள் இருக்காங்க. முக்கியமாக நீங்கள் வட தமிழ்நாட்டில் இருக்கின்ற பறையர் கம்யூனிட்டி பற்றி நீங்கள் சொன்னீங்க. அவங்க ஏன் வண்டியன் ஒன்றும் பெரிய திரட்டு இல்லை தருமபுரி தவிர அப்படின்னா மற்ற இடங்களில் ஏன் சீமானுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் அப்படி இருக்கும் பொழுது விசிக யார் பக்கம் இருக்கோ அவங்க பக்கம் போகிறது, இல்லை குறிப்பிட்ட ஒரு சதவீதம் அதிமுக பக்கம் போகிறது, அப்படித்தானே டிசைட் பண்ணுவாங்க. எதுக்கு சீமானுக்கு வரணும்? அதிமுக வன்னியர் கட்சியா இருக்காங்க. வட தமிழகத்துல அதிமுக வன்னியர் கட்சியா, கூட்டணி இல்லையே, வன்னியர் கட்சியா தான் இருக்காது. ஏன்னா எனக்கே பரையர் சமூக இளைஞர்கள் நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, எங்களுக்கு வாரிசு அரசியலை பற்றி கூட கவலை இல்லை